கலந்து விட்டது என்னவோ ஒரே நிமிடம்தான். ஆனால் கலந்திருந்த வேளையில் உன் விழிகளும் என் விழிகளும் கசிந்து உருகிய காதலைக் கண்டு இந்த வரிகளை திரும்ப திரும்ப படித்தான். காதலா? அவளும் அதையே சொல்கிறாள். ஆனால் ஏன் பிரகாஷுடன்? அவள் மீது தவறு இல்லையோ? நான் தான் அவளை நினைக்கும் போதே ரகு பேசியது நினைவில் வந்தது. அமைதியாக வந்த ஆதித்யாவிடம் ரகுதான் கேள்வியை ஆரம்பித்தான். எப்படி இருக்கீங்க ஆதி? புது மாப்பிள்ளை, இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அந்த அழுத்தத்தில் இருந்த கோபத்தை புரிந்து கொண்டான் ஆதி. அப்படியெல்லாம் இல்லை, உடனே கல்யாணம் நடக்காது. இந்த என்கேஜ்மெண்ட் கூட எனக்கு தெரியாம சர்ப்ரைஸா நடந்தது தான். ஓ, அது எப்படி? உங்களுக்கே தெரியாம பொண்ணு பார்த்து உங்களை அமெரிக்கால இருந்து வர வச்சு சர்ப்ரைஸா பண்ணியிருக்காங்க, அதுவும் உங்க சம்மதமே கேட்காம. இன்ட்ரெஸ்டிங். இல்லை, ஸ்வேதா மாமா பொண்ணு. வீட்டில் கேட்டாங்க, சம்மதம்னு சும்மா சொல்லி வச்சேன். ஆனா இப்போ இப்படி. இவனுக்கு எதற்காக தாம் விளக்கம் கொடுக்கிறோம் என்று நினைத்தாலும் இது மதுவின் காதுகளை எட்டும். அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நம்பி கூறினான். ஆனால் ரகு இதை சொன்னால்தானே. அதுவரை பொறுமை காத்தவன் அவன் சம்மதத்தில் தான் இந்த ஏற்பாடுகள் நடந்தன என்று அறிந்ததும் வெடிக்க தொடங்கினான். இங்க பாரு ஆதி, நீ எப்படி வேணாலும் யார வேணுனாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா இனி மது வாழ்க்கையில மட்டும் தப்பி தவறி கூட வந்துடாத. என்ன ரகு, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆதியும் சூடானான். அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன் உங்களை மாதிரி பொண்ணுங்க மேல பழி போட்டுட்டு சந்தோஷமாகவும் சுயநலமாகவும் தன் வாழ்க்கை தான் முக்கியம்னு இருக்கிற பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நண்பனோட கோபம் மிரட்டலா தப்பா தான் தெரியும். இனி நீ மது வாழ்க்கையில வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் தான். உன்னை இப்படி பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாம தினமும் அழுதுட்டு இருந்தாலே அந்த முட்டாளுக்காக பேசி பார்க்கலாம்னு தோணுச்சு. ஆனா அது எல்லாமே வீண். இப்போ அவளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இனி அவ இருக்கிற பக்கம் நீ வரத்துக்கு என்ன வரணும்னு நினைச்சா கூட நான் விட மாட்டேன். எனக்கு மது சந்தோஷம்தான் முக்கியம். அவன் பேசாமலே நிற்க விறுவிறுவென்று சென்று விட்டு இருந்தான் ரகு. இவன் எப்படியும் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவான். இனி மது பத்தி தான் யோசிக்கணும். அவளை சீக்கிரமே மாத்தணும் என்று ஒருவாறு தெளிவாக இருந்தான். ஆனால் ஆதிதான் மிகவும் குழம்பி போனான். அவன் அவளை பற்றி என்னவெல்லாம் கோபம் கொண்டானோ அதே பழிகளை இன்று ரகு அவன் மீது போட மனம் முரண்டு பிடித்தது. ரகு பேசியது நினைவில் வந்தவுடன் தான் இன்னும் தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். அன்று நடந்தது, பின் ஒரு வருடத்திற்கு பின் இன்று அவனை கண்டதும் அவள் முகத்தில் தெரிந்த கலவையான உணர்வுகள். அவன் ஸ்வேதாவிற்கு மோதிரம் அணிவித்த போது அவள் கண்களில் தெரிந்த வலி, ரகுவின் குற்றச்சாட்டு, இந்த கவிதை, இவை அனைத்திற்கும் மேல் அன்றைக்கு நடந்தவற்றுள் ஒன்று அவன் புத்திக்கு அப்பொழுதுதான் எட்டியது. ஆக அவன் நினைத்தது தவறுதான், ஆனால் முற்றிலும் அல்ல. ஒரு முடிவிற்கு வந்தவன், என் முண்டக்கண்ணி, இனி அந்த கண்ணுல எப்பவும் நான் கண்ணீரையோ வலியையோ பார்க்க கூடாதடி. என்னை எல்லாம் பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த ஆதித்யன் திருப்பி தரப்போறேன். ஆனால் எல்லாமே ஸ்வீட் பனிஷ்மெண்ட் தான் என்று பேசியவாறு உறங்கி போனான். அன்றைய பொழுது அனைவருக்கும் ஓரளவு நன்றாக விடிந்தது என்றால் 5 பேருக்கும் மிகவும் அருமையானதாக இருந்தது. அதில் முதல் ஆள் ரகுதான். துள்ளலுடன் எழுந்த ரகு நேரே தன் தந்தையின் புகைப்படத்தின் முன் நின்று மனம் விட்டு பேசினான். தினமும் செய்வதுதான் என்றாலும் சில முடிவுகளை அவன் நேற்றைய இரவு எடுத்ததால் அதற்கு துணை இருக்குமாறு கேட்டுக்கொண்டான். பின் தன் அன்றாட பணிகளை கவனிக்க சென்று விட்டான். எங்கேயோ
குயிலில் ஒன்று கூவிக் கொண்டிருக்க, வெகு நாட்களுக்குப் பிறகு அன்னையின் நலபாகம் தந்த மனம் நாசியில் ஏற மலர்ந்த புன்னகையுடன் எழுந்தான் ஆதி. நேரே கிச்சனுக்கு சென்றான். குட் மார்னிங் மாம்ஸ். டே, அம்மானு அழகா கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்ல. போ மாம்ஸ். செல்லம் கொஞ்ச கூட விட மாட்டேனா எப்படி? எவ்வளவு நாள் உன் பிள்ளை உன்னை பார்க்காம இருந்துட்டு வந்திருக்கா? ஆமாடா. இப்போ நல்ல வசனம் எல்லாம் பேசு. இங்க வாடா வாடான்னு நான் கூப்பிடும் போதெல்லாம் வர பிடிக்கல, வேலை அது இதுன்னு சாக்கு சொல்லிட்டு மனதில் நேற்று இரவின் எண்ணங்களை தோன்ற அன்னையின் தோள்களை பின்னி இருந்து கட்டிக்கொண்டு, சாரி மாம்ஸ், இனி இங்கேயே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ம், சரி சரி போதும். உன் ஐஸ் எல்லாம் போய் குளிச்சுட்டு வா போ. வாட்? பெட் காஃபி குடிக்காம குளிக்கணுமா? அதுவும் என் அம்மா கையால காப்பி குடிச்சு எவ்வளவு நாளா ஆச்சு? உத வாங்குவ ராஸ்கல். ஒழுங்கா போய் குளிச்சுட்டு வந்தாதான் எல்லாமே கிடைக்கும். இல்லனா தண்ணி கூட இல்ல என்று பொய்யாய் முகத்தை கோபம் போல் வைத்து கொண்டு ரஞ்சினி சொல்ல, அதை ரசித்தவன், யூ ஆர் டு பேட் ரஞ்சி என்று அவன் சினுங்கி விட்டு செல்ல, அடிக்கழுத என்றவர் அவன் இன்னும் சிறு பிள்ளையாய் இருப்பதை பார்த்து சிரித்து கொண்டு நின்றார். ஆதியுடன் கனவில் உலா வந்து கொண்டு இருந்தவளை ஆதவன் ஜன்னலில் வழியே ஒளிக்காய் நீட்டி தழுவி எழுப்ப ஆனந்தமாய் புன்னகைத்து எழுந்து சோம்பல் முறித்தாள் ஸ்வேதா. தன்னவன் அணிவித்த மோதிரத்தை தடவியவள், வசீகரா, என் நெஞ்சு நிக்க உன் பொன்மடியில் லாலாலா என்று தனக்கு மிகவும் பிடித்த பாடலை பாடியவாறு குளியல் அறையில் நுழைந்தாள். அவளுக்கு காப்பி கொண்டு வந்த திவ்யாவின் முகத்திலே தாய்களுக்கு உரித்தான பெருமையும் ஆனந்தமும், தன் ஒரே மகளின் திருமணமும் அதில் அவளுக்கு ஏற்படும் பூரிப்பும் தவிர அந்த தாய்க்கு சந்தோஷம் கொள்ள வேறு காரணம் தேவையில்லையே. என்றென்றும் புன்னகை, முடிவில்லா புன்னகை என்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்த இனிமையாக அவனை புதியதோர் நாளுக்கு வரவேற்ற அலாரத்தை அணைத்தபடி எழுந்தவன் வழக்கத்துக்கு மாறாக கோபம் கொள்ளாமல் அமைதியாக தன் விரல்களை அலைபேசி ஒளித்திரையில் விளையாட விட்டான். அடுத்த 10வது நொடி பிங்க் நிற சேலையில் சிரித்தாள் அவன் தேவதை. நேற்று அவளுக்கே தெரியாமல் அவளை தூரத்தில் இருந்த எடுத்த படம்தான் அது. முகத்தில் அமைதியான சிரிப்பு, கையில் பிரிசிஷனுடன் அவள் அவனை கொஞ்சி கொண்டிருந்தாள் போலும். முகபாவனை அப்படித்தான் இருந்தது. ஒரு கணம் அவள் அவனையே கொஞ்சுவது போல் தோன்ற வெக்க சிரிப்புடன் அறையை விட்டு வெளியே வந்தான் பிரகாஷ். அவனை எதிர்கொண்ட சித்ரா அவன் புன்னகையை பார்த்து அப்படியே நின்றுவிட, அவரை கவனிக்காமல் தாண்டி சென்று சோஃபாவில் அமர்ந்தவன் தன் அலைபேசியை வலக்கையில் பிடித்து நெஞ்சோடு வைத்து கொண்டு சிரிக்க, சித்ரா சைகையால் நாதனை பார்க்க சொல்ல அவரும் அதை கவனித்து புன்னகைத்தார். அவனுக்கு கேட்குமாறு சப்தமாக, ஏன் சித்து, பொண்ணு வீட்டில இருந்து எப்போ வர சொன்னாங்க? 4 மணிக்கா என்று கேட்டார். பூலோகத்திற்கு வந்து தந்தையை பார்த்தவன் அவர் முகம் கடினமாக இருக்க, என்ன பூகம்பம் வரப்போகுதோ என மொழித்தான். ஆமாங்க, புரோக்கர் 3:30 மணிக்கு எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவார். பெரியவனுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டேன். அவனும் ஆபீஸ்ல பர்மிஷன் சொல்லிட்டு அப்படியே மதுனாவையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சரி. ஏன்பா பிரகாஷ், இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு சொல்லிடு. ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு உனக்கு. பொண்ணு பார்க்க லட்சணமா இருக்கா. படிப்பும் உன்ன மாதிரி தான். வசதி அது இதுன்னு எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இன்னைக்கே தட்டு மாத்திடலாம். நானும் உங்க அம்மாவும் முடிவு பண்ணிட்டோம் என்று அவர் கூறிவிட்டு இவன் பதிலுக்காக அமைதிக்காக அவனோ தாயின் முகத்தை பார்த்தான். என்ன இதெல்லாம் என்பதை போல் கோபமும் தவிப்புமாக அவன் பார்க்க, அவரோ பாவம் போல் முகத்தை வைத்துக்கொண்டு என்னால ஏதும் முடியல என்பதை போல் கைகளை விரித்தார். என்னதான் நாதன் கோபக்காரரோ மூச்சூட இல்லை என்றாலும் ஒரு சில விஷயங்களில் மிகவும்
கண்டிப்பானவர். அதிலும் அவர் முடிவு எடுத்த பின்பு அதை மாற்றும் அதிகாரம் அங்கு யாருக்கும் இல்லை. முந்தைய இரவுதான் நள்ளிரவு வரையிலும் அன்னையிடம் மதுவை பற்றி அனைத்தையும் கூறினான். ஏற்கனவே சித்ராவுக்கு தெரிந்த விஷயம்தான் என்றாலும் கல்யாணம் வரை தெளிவாக எல்லாம் பிளானையும் போட்டு அப்பாவிடம் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டான். ஆனால் இங்கு நடப்பது என்ன? என்னப்பா, சரிதானே என்று நாதன் அழுத்தமாக கேட்க, ஆ, சரிப்பா என்று திணறி வெளிவந்தது வார்த்தைகள். சில வினாடிகள் அவனையே பார்த்த இருவரும் வாய்விட்டு சிரிக்க ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்தான். பொண்ணு யாருன்னு தெரிய வேண்டாமா? அவ போட்டோ காட்டவா என அவன் அருகில் வந்து அவன் மொபைலை வாங்கி அதிலிருந்த மதுவின் போட்டோவையே சித்ரா காட்ட, ஐயோ என் செல்ல மம்மி, என் டார்லிங், நான் டார்லிங் தான் என அவரை அணைத்து முத்தமிட்டவன், ரொம்ப தேங்க்ஸ் டாடி என நாதனையும் கட்டி கொண்டான். அவன் அந்த தெருமுனைக்கு தன் யமஹா கடக்கும் போது கண்டான் அவளை. எத்தனை நாட்களுக்கு பிறகு அவள் தரிசனம். மேனி எங்கும் சில்லிட்டு சிலந்தது. இவளுக்கு தான் எத்தனை சக்தி, காந்தத்தை மிஞ்சும் ஈர்ப்பு சக்தி. ஒரு நொடி பார்வையில் அந்தோ தவற விட்டான். 22 வயது பெருந்தவத்தை. என்ன ஒரு அழகியவள். அவள் அருகே சென்று பைக்கை நிறுத்தியவன் இறங்கி அவள் முன் நின்றான். என் முகம் காண நீ நிமிர்த்தாய். குடை சாய்ந்தோ மதி இழந்து மனம் குலைந்து இதயத்தை அவள் பார்வை வருடி செல்ல விழி இறங்கி பற்றினான். அவள் கையை மெல்ல சிலிர்த்தது. என்னவோ இவள்தான் என்றால் வானமகள் தூவினால் பூத்தூரல். டே எரும, தண்ணி தெளிச்சா கூட எழுந்திருக்க மாட்டேங்கிற, இருடா உன்னை என்ன பண்ற பாரு என ஜக்கில் இருந்த நீர் முழுவதும் அவன் மேல் ஊற்ற அலறி அடித்து எழுந்தான். அப்பாடா, ஒரு வழியா எழுந்துட்டியா? இந்த காப்பியை குடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பு, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது என்று அவனை பாராமல் காப்பி கப்புடன் வந்த தன் தங்கையை முறைத்து கொண்டு இருந்தான் வருண். என்னடா அண்ணா அப்படி பாக்குற? உன் தங்கச்சி அவ்வளோ அழகாவா இருக்கா என்று கண்ணாடி நோக்கி வைஷ்வி திரும்ப, என் தேவதை கூட டூயட் பாட விடாம என்னை எழுப்பிட்டு, அதுவும் தண்ணி ஊத்தி இப்படி ஒரு ஆசை காதலனோட கனவு கூட்ட களைச்சிட்டு நீ அழகா இருக்கேன்னு செல்ஃப் டப்பா வேறையா உனக்கு? உன்னை என தலையணைய வைத்து அவள் முதுகில் 4 போட, ஐயோ அம்மா, உன் சீமந்த புத்திரன் என்ன கொல்றான், சீக்கிரம் வந்து காப்பாத்துமா, ஐயோ உயிர் போகுதே என கத்தினாள் வைஷ்வி. ஐயே, என்னடி இங்க சத்தம்? தினம் காலையில உங்க சண்டைக்கு தீர்ப்பு சொல்லியே என் உயிர் போயிடும் போல என்றவாறு கையில் கரண்டியுடன் பானுமதி வரவும் சட்டென அமைதி ஐனம் இருவரும். வழக்கம் போலதானா? என்ன பிரச்சனைன்னு கேட்டா மட்டும் வாயை முடிப்பீங்களே, எக்கடோ கெட்டு போங்க, எனக்கு அடுப்புல வேலை இருக்கு, இன்னும் 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணலன்னா உங்க அப்பா கிட்ட திட்டு தான் நான் வாங்கணும் என்று புலம்பியவாறே அவர் செல்ல, மீண்டும் தலையணையை தங்கையை நோக்கி உயர்த்தினான். அவளும் தன் கைகளை அரணாக பயன்படுத்தி பயப்படுவது போல் பார்க்க இருவரும் கலகலவென சிரித்தனர். செல்லமாக அவள் தலையில அவன் தட்ட வாகாக தன் அண்ணன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அந்த தங்கை. என்னடா கனவுல என் அண்ணியா? ஆமாடி என்று அவன் எங்கோ பார்த்து புன்னகையுடன் சொல்ல, அவன் காதலில் அழகை ரசித்தவள், இன்னைக்காவது உன் லவ்வ சொல்லிட்டியா இல்லையா? பிசாசு போடி. அவ கைய பிடிச்சு அவ கண்ணை பார்த்து சொல்ல போனப்போதான் நீ வந்து தண்ணி ஊத்தி எழுப்பிட்ட என்று சலித்து கொண்ட அண்ணனை பார்க்க நிஜமாகவே பாவமாக தான் இருந்தது வைஷ்விக்கு. ஒன்றா இரண்டா, முழுதா 4 வருடங்கள் ஆகிவிட்டன. அவள் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு நாள் வருண் வந்துதான் ஒரு பெண்ணை விரும்புவதாக கூறினான். அந்த வயதில் அவளுக்கு அது கொஞ்சம் அதிர்ச்சிதான். என்றாலும் தன்னை உயிர் தோழியாக நினைக்கும் அண்ணன் தன்னிடம் பகிர்ந்து கொள்ளாமல் யாரிடம் போவான் என்று சமாதானம் அடைந்தாள். ஓரிரு முறை அவளை தூரத்திலிருந்து காண்பித்திருக்கிறான். அதுவும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பின் அவளை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அவளுக்கு. பின்னர்தான் தெரியும் அந்த வாய்ப்பு வருணுக்குமே கிடைக்கவில்லை என்று.
அவளை தேடாத இடமே இல்லை எனலாம். கடைசியில் இதோ ஓராண்டு கழித்து வந்து விட்டாள் அவன் இடத்தை தேடி அவளை. ஏ பிசாசு, என்னடி? நான் தான் லவ் மூட்ல இருக்கேன், நீ ஏண்டி விட்டத்தை பார்த்துட்டு நிக்கிற? ஆ, ஒண்ணுமில்லடா. இன்னைக்கு அண்ணிய பார்க்க போறதானே? பார்க்க மட்டும் இல்லடி, என் லவ்வையும் சொல்ல போறேன். ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிட்டேன். இந்த சென்னை ஃபுல்லா சுத்தி என் தேவதைக்கு ஒரு அழகான பரிசு வாங்கி இந்த வருண் காதலை சொல்ல போறேன்டி என்று தோரணியாய் அவன் சொல்ல, ஐ சூப்பர்டா, அப்படியே அண்ணிய போட்டோ எடுத்துட்டு வாடா. இப்போ எங்க இருக்காங்க? நீ பாத்துட்டியா? போகும்போது கண்டிப்பா கோயில் போயிட்டு போ. நானும் என் காலேஜ் பக்கத்துல இருக்கிற கோவில்ல உனக்கு ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணிடுறேன் என்று ஆர்ப்பரித்தாள். ஏய் வாளு, ரிலாக்ஸ், எல்லாம் நடக்கும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ எனக்கு சூடா இன்னொரு காப்பி மட்டும் கொண்டு வா என்றபடி சென்றான். அன்னையின் நலபாகத்தை ஒரு பிடி பிடித்த ஆதி முதல் வேளையாக ஸ்வேதாவை காண அவள் வீட்டிற்கு சென்றான். சென்னை வந்தால் தங்குவதற்கு என ஒரு வீட்டை கட்டி இருந்தார் சரண்ராஜ். அங்கேயே தங்குவது என முடிவும் பண்ணினார். அவளுடன் பேசி விடுவதே சிறந்தது என்று நினைத்து அவன் செல்ல, அவளோ தீபாவளி ஷாப்பிங் சென்று இருந்தாள். இனி வரப்போற ஒரே நேரத்தில் நடப்பவை சீன் ஒண்ணுதான். ஆனா அது நடக்கும் இடமும் ஆட்களும் வேறு வேறு. மதுவிடம் பேச எண்ணிய ஆதி ஏனோ தயங்கினான். மீண்டும் அவளிடம் பேசும்போது ஒரு பரிசுடன் ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தவன் அவளுக்காக என்ன வாங்கலாம் என்று எண்ணியவாறே காரை செலுத்தினான். அங்கு பிரகாஷும் மாலை அவர்கள் நிச்சயம் பேசி முடிக்கும் போது அவளுக்கு கொடுக்கணும் என ஒரு கிஃப்டை வாங்கலாம் என கிளம்பினான். வைஷ்வியை கல்லூரியில் விட்டுவிட்டு தன் தேவதையின் நினைவிலேயே அவளுக்கு கொடுக்க போகும் பரிசையும் அதை எப்படி கொடுப்பது எனவும் மனதுக்குள் ஒத்திகை பார்த்தவாறு சென்றான் வருண். மூவரும் பல இடங்களுக்கு சென்று தன் காதலியின் வருங்கால மனைவியின் நினைவுகளில் மிதந்தபடி பரிசு பொருளை தேட மூவருக்குள்ளும் ஒலித்த பாடல் இதுவே. பைக்கில் இலகுவாக சென்று கொண்டே தன் ஹெட்போனில் அந்த பாடலை ஒலிக்கவிட்டு பாடிக்கொண்டே சென்றான் வருண். ஒரு முறை என் விழிகளை பாராயோ, கனவுகள் கசிந்திட அது கதைப்பதை கேளாயோ. அவள் மீதான காதலை உணர்ந்து கொண்டே ஆதி காரை ஓட்டிக்கொண்டே பாடலுக்கு ஏற்றவாறு தாளம் போட்டு கொண்டு இருந்தான். அவன் ரசித்த வரிகள் அவன் மனதை சொல்ல சாலை ஓர ரோஜா கடையை பார்த்தபடி பாடினான். என் நெஞ்சம் எங்கும் பொங்குகின்ற காதல் அது சொல்லிவிட வேண்டும் என்று ஆவல். ஒரு பெரிய மாலிற்கு நுழைந்த பிரகாஷ் பெண்கள் பகுதிக்கு சென்று என்ன வாங்கலாம் என தேடிக்கொண்டு இருந்தான். மீண்டும் மீண்டும் நெஞ்சில் ரிங்காரமிட்ட பாடலை ரசித்தபடி பைக்கை நிறுத்திவிட்டு கடை தெருவில் நுழைந்தான். ஒரு அழகு சாதன கடைக்குள் நுழைந்தான். ஹெட்போனில் இன்னமும் ஒலித்து கொண்டிருந்த பாடல் சூழலுக்கு ஏற்ப தொடர்ந்தது. மதுவுடன் நடந்த நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டே பரிசுகளை நோட்டம் விட்டான் பிரகாஷ். அவள் பால் கொண்ட காதலில் மிகுதியில் அந்த பாடலில் சில வரிகளை உருகி பாடினான். உன் பக்கம் வந்தால் அதிகமாய் துடிக்கும், சற்று தள்ளி சென்றால் செத்தது போல் நடிக்கும். ஒரு வழியாக தேடி தன்னவளுக்கு ஒரு பரிசை வாங்கி முடித்த வருண் நேரே வீட்டிற்கு சென்றான் சிரித்து கொண்டே. எங்கடா வருண் போன என்று கேட்ட தாயையும் பாராமல் கதவை மூடியவன் தான் கனவுலகில் மூழ்கி போனான். மாலில் உள்ளே நுழைந்தவன் கண்ணில் கலை மற்றும் கண்ணாடி பொருட்கள் இருந்த ஒரு கடை பட்டது. நேரே அங்கே சென்றவன் கவனத்தை ஈர்த்தது ஒரு கண்ணாடி புகைப்பட பிரேம். பெரிதாக அழகாக கண்ணாடி சிப்பிகள் வெண்முத்துக்கள் கொண்டு செய்யப்பட்ட அழகான நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் இருந்தது. அதில் மது புகைப்படம் வைத்தால் எப்படி இருக்கும் என யோசித்த ஆதி பாடலை முணுமுணுத்தவாறு அதற்கு பில் போட சென்றான்.
மாலில் இருந்த பிரபல நகைக்கடைக்குள் நுழைந்த பிரகாஷ் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு எதுவும் வேண்டாமென வெளியேறிவிட்டான். பின் பழத்தை பார்த்தவன் இறுதியில் ஒரு அழகிய புடவையுடன் வீடு திரும்பினான். மாலை நேரம் துவங்க மூவரும் காத்திருந்தனர்.